நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே மாறுது. நிறையா விஷயங்கள் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. என் சிங்கப்பூர் ரூல்ஸ் கூட மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த போலி ஏஜென்ட்டுகளும் இந்த ஏமாற்று வேலையும் வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறதா ஏமாற்றுறதும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவங்க ஏமாத்துகிற ஸ்டைல் வேணால் மாறுதே ஒழிஞ்சு, ஆனால் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட எல்லாருமே ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விருத்தாச்சலத்தில் பல லட்சம் மோசடி அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு கோடியில் மோசடி அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி போலி ஏஜென்ட்டுகள் புதுசாக ஒரு ட்ராவல்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நிறையா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இங்கே தான் ஏமாத்துறாங்க அப்படின்னா சில பேர்லாம் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து சிங்கப்பூருக்கே கூட்டி போயிட்டு அங்கேயும் ஏமாத்துறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் பயங்கர வைரல் ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 7 லட்சத்துக்கு மேலே பணத்தை வாங்கிட்டு நிறைய பேரை இறக்கி விட்டு ப்ராப்பரான வேலை வாங்கி கொடுக்காம, ப்ராப்பரான ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்காம, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் அங்கேருந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி ஏமாத்துறவங்க எப்படிலாம் உங்களை ஏமாற்றுவாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க ஏமாறாமல் போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே கோடிக்கணக்கில் காசை வச்சுக்கிட்டு இல்லை லட்சக்கணக்கில் காசு வச்சுக்கிட்டு அதை செலவு பண்ணுறதுக்காக வெளிநாடு போகிறது கிடையாது. கடனை உடனே வாங்கி நம்ம எப்படியாவது வெளிநாடு போய் நம்ம ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும், நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளிநாடு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு தடவை ஏமாந்தாலே அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதே பெரிய கஷ்டமாயிரும். அதனால் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராலையுமே உங்களை ஏமாற்ற முடியாது. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக விருத்தாச்சலத்தில் நடந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்காக இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறது ஃபேக்கான ஆர்டர்ஸை கொடுக்குறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு வச்சுங்களேன். அப்போ வெளிநாட்டில் அட்மின் ஜாப் இருக்குப்பா, வெளிநாட்டில் இன்ஜினியரிங் ஜாப் இருக்குப்பா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஜாப் இருக்குது, உனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கம்பெனியும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஜாபுமே இருக்காது. இவங்க பொய் சொல்கிறது, ஃபேக்காக ஒரு ஆர்டர் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி இதுக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கட்டினா தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது மாதிரி நிறையா பேர் யார் வந்தாலுமே இப்போ ஃபேக்கான, அதாவது இப்போ நம்ம டெலிகிராம் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாப் வேகன்சி கேட்குறாங்க. நம்ம லைசன்ஸ்டு ஏஜென்சியை ரெஃபர் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்குலாம் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. என்னையவே திட்டுவாங்க சம்டைம், நீங்கள் வேலையை ரெஃபர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படிலாம். ஏன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த ஜாப் கிடைக்காது. ஆனால் ஃபேக்காக ஆர்டர் ரெடி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன வேலை சொன்னாலுமே இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இருக்குன்னு சொல்லி ஃபேக்காக இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவங்கள நம்ப வச்சு அவங்கள்ட்ட அதாவது அப்ளையிங் சார்ஜுன்னு சொல்லி ஒன்று பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அப்ளையிங் சார்ஜ் இவ்வளவு 50,000 கொடுங்க, 60,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு கொடுக்க வில்லிங் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிறது. இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட அமௌண்ட் வாங்குறது, வாங்கிக்கிட்டு ஆளு தலைமுறை வாங்கிடுறது, இதுதான் நடக்கும். அதே மாதிரி அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும், 10 நாளில் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் உங்களுக்கு. அவங்க அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. விசா ப்ராசஸிங் ஆகலை, அப்ளை பண்ணுறதுக்கு இதாக இருக்குது, HR லீவ், ஏதாவது ஒரு காரணத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே நம்புற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போல்லாம் சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சரி நம்ம வெயிட் பண்ணுவோம், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாமல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் கேட்கலான்னு போனீங்கன்னா அங்கே ஆஃபீஸே இருக்காது, க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க. இது மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக விருத்தாச்சலத்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா? எப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்றது இது ஒரு ரகம் தான். அதாவது இது ஒரு டைப் ஏமாத்துறது. இன்னொரு ரகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறவங்கள எப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்றதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். நிறைய டைப் ஆஃப் ஏமாற்றுவாங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்கள நிறைய டைப்பாக ஏமாற்றுவாங்க. அது என்னென்னன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்கேம் அப்படின்றது நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் நீங்கள் அதிகமாக ஏமாற மாட்டீங்க, ஆனால் ஏமாறுவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஜாப் ஷீட்டு இல்லை இந்த லோக்கல் ஜாப் வேகன்சிஸுக்காக அப்ளை பண்ணுற ஆப் இருக்குல்ல, அதுலேருந்து உங்களோட நம்பர் எடுத்துருவாங்க. எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வேகன்சி இருக்குது, நான் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்டர்வியூலாம் அரேஞ்ச் பண்ணி பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் செலக்டடு போய் மெடிக்கல் போடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற இடத்துல தான் மெடிக்கல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற இடத்துக்கு நீங்கள் மெடிக்கல் போட போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6,000 to 8,000 வரைக்குமே காசு கேட்பாங்க. ஆனால் மெடிக்கலுக்கு அவ்வளோலாம் செலவாகுது. 2 to 3K தான் மெடிக்கல் போடுறதுக்கு செலவாகும். அவங்க 6,000 to 8,000 வரைக்கும் கேட்பாங்க. மெடிக்கல் போட்டிங்க அப்படின்னா ஃபேக்கான மெடிக்கல் தான் அது. கிட்டத்தட்ட ஒரு ஆள்கிட்ட 6,000 வாங்குறாங்கன்னு, மினிமமாக 6,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மெடிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு எப்போ நீங்கள் எனக்கு விசா தருவீங்க அப்படின்னு கேட்டால் 3 months வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதுக்கு வரைக்குமே சொல்ல மாட்டாங்க. இந்த மெடிக்கல் முடிச்சுட்டு வந்தோடனே 3 months வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 monthலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அவங்கள. உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிப்ளையே பண்ண மாட்டாங்க.
ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 10 பேர்கிட்ட பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை பேருன்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ வந்து 6000 அப்படின்றதுனால இதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறதும் கிடையாது, பெருசாக வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் கிடையாது. இதை ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கேப் ஒரு 2 மாதம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும், அப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், வித் ப்ரூஃபோடே போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடக்கன் சைடில் பயங்கரமான ஸ்கேம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்காக ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணுறாங்க, ஃபேக்காக விசா ரெடி பண்ணுறாங்க, எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக் ஆஃபர் லெட்டர் விசால இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் மூலமாக தான் வரும். நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஏதாவது பார்த்துட்டு யாருக்காவது கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சார் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஓகே அப்படின்னா சரி நான் வந்து கம்பெனிக்கு அனுப்பிட்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் நம்மளை வந்து அந்த வேலைக்காக ஏங்க வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ 2 நாள் 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறோம்பாங்க. அடுத்தது 1 நாள் கழிச்சு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து சிங்கப்பூர் நம்பர் மாதிரியே இருக்கும், சிங்கப்பூர்லேருந்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. பேசி ஓகே நான் வந்து என்னங்கிறத நான் ஏஜென்சியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏஜென்சிலேருந்து சார் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இதுக்கு வந்துட்டு அமௌண்ட்லாம் அதிகமாக கட்ட தேவையில்ல, நீங்கள் அமௌண்ட்டே கட்ட வேணாம், அங்கே போய் சேலரியில் டிடெக்ஷன் பண்ணிக்கலாம், ஸோ வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க அப்படிம்பாங்க. அமௌண்ட்டே கட்ட தேவையில்லைன்னா யாராக இருந்தாலும் நம்ம தானே செய்வாங்க. ஸோ ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறமேட்டு சிங்கப்பூரில் இருக்க ஏதாவது கம்பெனி பேர்லையோ இல்லை ஹோட்டல்ஸ் பேர்லையோ ஏதாவது ஒரு பேரில் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ஃபேக்காக இவங்களே ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் கம்பெனியோட ஃபோன் நம்பர் இருக்காது, ஆனால் கம்பெனியோட வெப்சைட் இருக்கும். வெப்சைட் வந்து இவங்களே ஃபேக்காக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. .sgன்னு முடிச்சா தான் சிங்கப்பூர் ரிஜிஸ்டர் வெப்சைட். ஆனால் இவங்க வந்து .sg.com அந்த மாதிரி ஏதாவது முடிகிற மாதிரி இருக்கும். இவங்களே லோக்கலாக வந்து வெப்சைட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், நீங்கள் நம்பிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் ஒரு 50,000 வந்துட்டு விசா ப்ராசஸிங்கு மட்டும் நீங்கள் கட்டுங்க அப்படிம்பாங்க. அடுத்ததாக உங்களுக்கு உங்கள் பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு மினிமம் அமௌண்ட் இவ்வளோ இருக்கணும், அதை அனுப்புங்க அப்படிம்பாங்க. எம்ஓஎம் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா சில அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இதை ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிம்பாங்க. எல்லாமே அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வாரத்தில் 2 நாளில் விசா வந்துடும் அப்படிம்பாங்க. ஃபேக்காக இவங்களே ஐபியை ரெடி பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் எம்ஓஎம் வெப்சைட்டில் சிங்கப்பூர் எம்ஓஎம் வெப்சைட்டில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபேக் ஐபிங்கிறத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதை தெரியாதவங்களுக்கு சரி நமக்கு விசா வந்துருச்சு போல் அப்படின்னு நினைப்பாங்க. ஆல்ரெடி இதுக்கு இந்த கேப்லேயே உங்கள்கிட்ட ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 to 3 லட்சம் வரைக்குமே வாங்கிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அமௌண்ட்டு பிடிங்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்னடா ஃப்ரீன்னு சொன்னாங்க, நமக்கு அமௌண்ட்டை திருப்பி கேட்டுருவோம், எனக்கு விசாவே வேணாம், நீ அமௌண்ட்டை திருப்பி கொடுறா அப்படின்னா, இல்லைங்க இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ண முடியாது, விசா வந்து ப்ராசஸிங் வந்து ½ வேக்கு மேலே போயிருச்சு, இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ண முடியாது, நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டணும், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. நீங்கள் அந்த அட்ரஸை தேடி போனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே கிடையாது, வடக்கன்ஸ் டெல்லி சைடில் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் அவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஃபேக்காக இருக்கும். ஸோ உங்கள் அமௌண்ட்டு லாஸ் ஆயிரும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்துட்டே ஆள் ஓடி போயிடுறாங்க, பிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப இங்கே என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஜாப்னு சொல்கிறாங்களோ அப்படின்னாலோ, இல்லை அங்கே போய் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னாவோ தயவு செய்து நம்பாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விதமாக ஸ்கேம் நடக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜாப் வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஜாப் வேகன்சியாக இருந்தாலுமே சரி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சரி உங்களுக்கு வந்து வேலை நான் வாங்கி தந்துடுறேன், எனக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுங்க, 1,50,000 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. வேலை இருக்குன்னு எல்லாமே சொல்லி தான் வாங்குவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வேலையே இருக்காது. அந்த 1 லட்சத்தை 2லேருந்து 3 மாதம் வரைக்குமே அவங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப நாள் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்க உங்களுக்கு பதில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா ஏதாவது 1-2 ஆர்டர் அனுப்பி இந்த ஜாப் ஓகேவா, அந்த வேலை இல்லை, இந்த வேலைக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த 1 லட்சத்தை 3 மாதம் 4 மாதம் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான ஸ்கேம் தான் இதுவும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வேலையே இருக்காது. அந்த 3 மாதத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னாவே எவ்வளோ வருதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கில் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆனால் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு விதமாக ஸ்கேம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நம்ம லோக்கல் ஆளுங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு ஐபி வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒருத்தர் பேரில் ஐபி இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நமக்கு வந்துட்டு டெலகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9 மணி 10 மணிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் ஐபி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊருக்கே 10 மணினா இப்போ சிங்கப்பூரில் என்ன டைம்னு பார்த்துக்கோங்க. 11:30 நம்ம வந்துட்டு ஐபி லெட்டரை வந்து அவங்களுக்கு இது அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லி அப்ளை காப்பி அனுப்பியிருக்காங்க. அந்த அப்ளை காப்பியில் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அர்ஜென்ட்டாக இப்போயே நைட்டு 10 மணிக்கு இப்போயே 30,000 பணத்தை வந்து நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட் போல்
அதனால மாற்றிடுவோன்னு கேட்டிருக்காங்க. இவங்க போய் எம்ஓஎம் வெப்சைட்டில் செக் பண்ணால் நோ ரெக்கார்ட் ஃபாண்டுன்னு தான் வந்திருக்குது. அது எப்படிங்க நோ ரெக்கார்ட் ஃபாண்டுன்னு வருது, எப்படிங்க நான் பணம் தர முடியும் அப்படின்னா, அடுத்து இது ஷோ ஆக 2 நாள் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ 2 நாளில் நான் செக் பண்ணிவிட்டு நான் அமௌண்ட் தரேன். எப்படி நைட்டு 10 மணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, இப்போ தான் கால் பண்ணுறீங்க, ஹச்ஆர் எப்படி அப்ரூவல் பண்ணாங்க, எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, நான் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு, ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்கள ஏமாற்ற முடியலை. திருப்பி எத்தனை நாள் கழித்து செக் பண்ணாலும் இல்லை, அந்த நம்பரை இவங்க நம்பரை அவங்க பிளாக் பண்ணிவிட்டு ஆள் வந்து அப்ஸ்காண்டு. ஸோ இதுதான் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ விதமாக ஏமாற்ற முடியுமா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா டைப்பாக வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏமாத்துறவங்களாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம ரெகுலராக வந்துட்டு வீடியோஸாக போட்டுறோம். நம்ம டெலகிராம் சேனல்லையும் உடனுக்குடனே ஏமாந்தவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்கட்டும், எப்போல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம வந்து போட்டுடுறோம். ஓகேங்களா? ஓகே, இங்கே தான் இப்படி நடக்குது அப்படின்னா, விசா எல்லாமே கரெக்டாக கொடுத்து, இப்போ சிங்கப்பூரில் ஒரு ரீசெண்டாக ஒரு பிரச்சனையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸில் போனவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாஸ் அப்படின்றது லாஸ்ட் இயரில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பேர் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க. அங்கே புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்துட்டு பாஸ் கோட்டா வந்து எம்ஓஎம் சைட்லேருந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நிறையா பேரை வந்து இறக்கிட்டாங்க. இறக்கி வெளியில் வந்து சப்ளை வேலைக்கு வந்து விடுறது, இந்த வேர் ஹவுஸ் ஜாப் அப்படின்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு வெளியில் வந்து வேலைக்கு அனுப்பிட்டு, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆளை இறக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் அவங்கள்ட்ட பேசுறது, எம்ஓஎம் ரூல்ஸ் படி பாஸுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அந்த சம்பளம் பேசுறது கிடையாது. ரொம்ப கம்மியான சம்பளத்தை பேசி அவங்கள வந்து இறக்கிடுறது. இறக்கிட்டு அவங்களுக்கு வந்து வெளியில் வந்துட்டு வேலைக்கு வர்றது, சப்ளைக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த கம்பெனியில் பேசி எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்கு அந்த கம்பெனிலேருந்து இவங்களுக்கு, அதாவது இவ்வளோ ஒரு ஒர்க்கரை இறக்கிருக்காங்களா, அந்த எம்ப்ளாயர் அந்த முதலாளிக்கு வந்து $50 கொடுக்குறாங்க அப்படின்னா ஒர்க்கருக்கு வந்து $40 உனக்கு சம்பளம். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு $10 $15 வரைக்கும் ப்ராஃபிட். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இது பெரிய அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. ஸோ ஒரு 10 பேர் 20 பேர் இறக்குனா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அந்த முதலாளி கிடைக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ இது மாதிரி நிறையா பேரை இறக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா, இறக்குனால எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியலை, ஒர்க்கு இல்லை, வேலை கொடுக்க முடியல, சரியான ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியலை. இப்போ பாஸ்லாம் நீங்கள் ஒரு ரூமில் போய் வெளியில் தங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எம்ஓஎம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதெல்லாம் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணதுனால நிறையா பேர், அதுவும் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் 6 to 9 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஆள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்டு அங்கே இறக்கிட்டாங்க. இறக்குனா வேலை இல்லை, வேலை இல்லாதவன் பணத்தை கட்டினா என்ன பண்ணுவான், சிங்கப்பூரில் போய் உட்காந்துட்டு பணத்தை கட்டினாவே எம்ஓஎம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஸோ எம்ஓஎம்ல வந்துட்டு கேஸ் வந்து ரன் ஆயிருக்கு. எம்ஓஎம்ல கேஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் விசாரித்து கரெக்டாக தான் பண்ணுவாங்க. அதுக்கு ப்ராப்பரான டைமும் எடுத்துக்குவாங்க. அதுக்குள்ளார பையன் பொறுக்க முடியாமல் வீடியோ போட்டார், ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேஸ் இன்னும் வந்து சிங்கப்பூரில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் போயிட்டு எம்ஓஎம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்தியாவில் பணம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் எம்ஓஎம்ல பணம் வாங்க முடியாது. நீங்கள் கட்டின அமௌண்ட்டை அவர் மேலே வந்து வேலை கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அவர் மேலே கேஸ் போட்டு எம்ஓஎம் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவில் கட்டின பணத்தை எம்ஓஎம்ல போய் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் தான் போய் வாங்கிக்கணும், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்தியாவில் வந்து திருப்பி அவர் மேலே கேஸ் போட்டோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணியோ நீங்கள் அமௌண்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எம்ஓஎம் இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி வந்து மூவ் பண்ணலாம். அதே மாதிரி எம்டபிள்யூசி இருக்குது, அதுலேயும் வந்து நீங்கள் நம்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஏமாறாமல் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, லைசன்ஸ் நீங்கள் வந்து ஏஜென்சி ரன் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ் அவங்கள்ட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த லைசன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 டாக்குமெண்ட்ஸ்க்கு மேலே கேட்பாங்க. ப்ளஸ் டெபாசிட் அமௌண்ட்லாம் கேட்பாங்க. இது எல்லாமே இருக்கணும். டெபாசிட் அமௌண்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து ஆர்ஏ லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது 100+ இல்லை 1000+ கேட்டு கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் இருக்க ஏஜென்சி உங்களை ஏமாற்றவே முடியாது. அப்படி ஏமாத்தினாங்க அப்படின்னா நீங்கள் போலீஸுக்கெல்லாம் போக தேவையில்ல, டேரெக்டாக அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அவங்களே நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு ப்ராப்பரான ப்ரூஃப் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ்ட்டை நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லட்சக்கணக்கில் நீங்கள் ஏமாறவே வாய்ப்பு இல்லை.
இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் லைசன்ஸ் ஹோல்டர்ஸாக இருந்தாலும் கூட நீங்கள் அதிகமான தொகையை அட்வான்ஸாக கட்டாதீங்க. இப்போ ஒரு ஜாப் வேகன்சி அப்படின்னா 1 லட்சம் நான் அட்வான்ஸாக கட்டுறது, விசா எதுவுமே கொடுக்கல, அவங்க வந்து ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸாக இருந்தால் கூட 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் அட்வான்ஸ் கட்டாதீங்க. தயவுசெய்து அவ்வளோ அமௌண்ட் வாங்கவும் கூடாது. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைங் சார்ஜ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சிங்கப்பூரில் அப்ளை பண்ணுறீங்க இ பாஸுக்கு, இல்லை ஒரு ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா $100 $110 தான் வரும். அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 7000 தான் வருது. ஒரு 10,000மோ 20,000மோ நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் லட்சக்கணக்கில் அட்வான்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க கமிஷனே வாங்கின மாதிரி ஆகிடும். உங்கள் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அவங்க கமிஷன் வாங்குறாங்க, நீங்கள் நல்லபடியாக போய் இறங்கையில் கமிஷன் வாங்குறாங்கன்னா ஓகே. எதுவுமே பண்ணாமல் நீங்கள் முன்னாடியே கமிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கு ஸ்லோவாயிடும், உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தயவுசெய்து இந்த 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000 அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. அதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ்ட்டை மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு நான் சொல்கிறேன். 10,000 15,000 கொடுத்தா கூட போதும், ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நிறைய ரிஜெக்ஷன்லாம் ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுக்கையில அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆனால் நான் அமௌண்ட்டு கட்டிடுறேன், ஆனால் ரிஜெக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இப்போ இ பாஸ் டிஇபி பாஸ்லாம் சிங்கப்பூர் போகிறவங்களாம் நிறைய டீபோர்ட் திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி திருப்பி அனுப்புனா எனக்கு அமௌண்ட் எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவீங்க அதையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. அங்கே போய்ட்டு எம்ப்ளாயர் வந்து என் ஒர்க்கு பிடிக்கல அப்படின்னாவோ, இல்லை எம்ப்ளாயருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னாவோ எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிட முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பர்மிட்லாம் போகிறீங்க அப்படின்னா, டெஸ்ட் அடிச்சு போகிறீங்க, இல்லை பிசிஎம் பர்மிட்லாம் போகிறீங்க அப்படின்னா ஹவுசிங் அப்ரூவல் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. ஹவுசிங் அப்ரூவல் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கட்டினீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஹவுசிங் அப்ரூவல் வராமல் ஐபிஏ கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறதும் ரொம்ப சிரமமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லலை. நீங்கள் ப்ராப்பராக இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லபடியாக போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன், ஓகேங்களா? ஸோ அதிகமான தொகையை அட்வான்ஸாக கட்டாமல் நீங்கள் போகிற வேலைக்கு எவ்வளோ சம்பளம், அதில் அங்கே எவ்வளோ செலவாகும், மீதி உங்களால் எவ்வளோ மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டும் அதுவும் ஈக்குவலாக இருக்கா, நம்ம கொஞ்சமாவது ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர முடியுமா, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் வெளிநாடு போகிறதுனா போங்க. இல்லைனா தயவுசெய்து வெளிநாடு போகாதீங்க. இங்கே 10,000 20,000 சம்பளம் வாங்கினாலும் நிம்மதியாக ஃபேமிலியோடு இருந்துட்டு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இன்னமுமே வந்து இன்னும் பேசணும் அப்படின்னா மணிக்கணக்காக பேசிகிட்டே போகலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதையும், புதுசாக எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றதையும் நான் கண்டினியூஸாக வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு இதில் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு உண்மை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.